ஐம் சாரி கார்த்திக். எனக்கு நல்லாவே தெரியும் நான் பெரியப்பா கிட்ட அப்படிலாம் பேசிருக்கவே கூடாது. ஆனா என்னால என்ன பண்ண முடியும் கார்த்திக்? என்னால இதை தாங்கிக்கவே முடியல. அவங்க இல்லாம நாம எப்படி இருக்கிறது கார்த்திக்? நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நம்மளால என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒண்ணும் புரியல அர்ச்சனா. ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன தேத்திக்கிட்டு இருக்கு. இனிமே அவங்க இல்லாம நம்ம பழகிக்கணும், அவ்வளவுதான். எதுக்கு கார்த்திக்? எதுக்காக நாம பழகிக்கணும்? நாம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் கார்த்திக்? நாம எல்லாம் ஒன்னா இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நாம எல்லாரும் ஒன்னா கூடி பேசி ஒரே குடும்பமா அந்த சந்தோஷம் மறுபடியும் வேணும் கார்த்திக். போதும், கொஞ்சம் பொறுமையா இரு அர்ச்சனா. நம்ம கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. கார்த்திக், நாம நாளைக்கு போக கூடாதா? ஏன்னா நம்மளோட ஆனிவர்சரி நாள் அன்னைக்கு பெரியம்மா பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். நானும் உன்கிட்ட அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு ஒரு நாள் நம்ம இங்கேயே இருக்கலாம். ரொம்ப சரியா யோசிச்சிருக்கப்பா கார்த்திக். நீங்க நாளைக்கே கிளம்பிடுங்க. ஆமா சாந்தி, உட்கார்மா. எனக்காக ஒண்ணு செய்யறியா? எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருக்கீங்கன்னு. நீயும் ராஜசேகரும் சேர்ந்து கார்த்திக் அர்ச்சனாவோட கல்யாண நாளை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. கொண்டாடுவீங்கல்ல? இல்லக்கா. ஏன் சாந்தி? நான் இந்த விஷயத்துல அர்ச்சனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அர்ச்சனாவோட முடிவு தான் என்னோட முடிவும். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? நாம இங்க வந்துட்டா குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு. ஆனா நாம எடுத்த இந்த முடிவால அவங்க சந்தோஷமா இல்லைன்னா, அவங்க வருத்தப்படுறாங்கன்னா, நாம எடுத்த முடிவு தாங்க தப்பு. ராஜசேகர் அண்ணா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுதுப்பா. என்னண்ணா? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் இங்கேயே தங்கிடுங்க. நாளைக்கு அர்ச்சனா கார்த்திகோட கல்யாண நாளை இங்கேயே கொண்டாடலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம். தம்பி, நீ ரொம்ப நல்ல யோசனை சொல்லியிருக்கேப்பா. அர்ச்சனாவும் கார்த்திக்கும் அந்த முடிவுல தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப நான் கேட்டேன். சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் நாளைக்கு என்ன வேணும்? அட, உங்களைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும் பெரியப்பா. அது எப்பவும் உங்க கூடவே இருக்கும். வேற என்ன வேணும்? உங்க பெரியப்பா கிட்ட தயங்காம கேளுங்க. காவேரி, சாந்தி, ராஜசேகர், நல்லா கேட்டுங்க. நீங்க எல்லாரும் இதுக்கு சாட்சி. நான் முதல்லயே உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது, பெரியப்பா எதையும் கொடுக்கலன்னு. நீங்களே கேளுங்கக்கா. நான் இவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க விரும்புறேன்னு யாருமே என்கிட்ட கேட்கல. சரிடா செல்லக்குட்டி, நான் உன்கிட்டயே அந்த விஷயத்த சொல்றேன். நான் என்ன சொல்ல போறேன்னா, உன் கூடவே இந்த தாத்தா, உன்னோட பாட்டி 2 பேரும் ஊருக்கு வந்துடுறோம்.